சங்கர் கணேஷ் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இது ஒரு கவியரசர் கண்ணதாசன் தான் 2 பேரும் வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு படம் பண்ணுறதுக்கான வேலைகள் துவங்குறப்ப அது ட்ராப் ஆகுது. ட்ராப் ஆகுறப்ப தான் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்மளால் 2 பேருக்கு ஒரு முடிவு பண்ணோம், அது நடக்கலை அப்படின்ட்டு. அப்போ சாண்டோ சின்னப்பா தேவரும் கவியரசர் கண்ணதாசன் நண்பர்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இவரை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணி முடிவு பண்ணி வச்சுருந்தாருன்னா, சின்னப்பா தேவர் 2 வகையான படங்களை பண்ணார். எம்ஜிஆர் படங்கள் இருக்கு இல்லையா, பெரிய பட்ஜெட் படங்கள், அந்த படங்களுக்கு கேவி மகாதேவன் இசையமைப்பார். அதை தாண்டி அது தேவர் ஃபிலிம்ஸ் எல்லாமே கேவி மகாதேவன், அது தேவர் ஃபிலிம்ஸ் பெரும்பாலும். ஆமா. இன்னொன்று தண்டாதிபாணி ஃபிலிம்ஸ்னு வச்சிருந்தார். அவர் தான் தண்டாதிபாணி ஃபிலிம்ஸ். பார்த்தீங்கன்னா பக்தி படங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி படங்கள் பண்ணாரு, சின்ன பட்ஜெட் படங்கள் பண்றது, அந்த வேலையை பார்த்தாரு. அப்படி பண்றப்ப தான் முதல்ல தேவர் தான் அவங்களை அறிமுகப்படுத்துறாரு. அதில் சங்கரை பொறுத்த வரைக்கும் வெட்டு போடுறதுல அபாரமான மனுஷன். இவர் கணேஷை பொறுத்த வரைக்கும் இது ரிதம் செக்ஷன்ல அபாரமானவர்.